எங்களுடைய கூட்டணிக்கு பல கட்சிகள் வந்து சேர இருக்கின்றன. நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும். நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கலான்னு பாக்குறது கஷ்டம். இந்த யாத்திரையே முழுக்கவே வந்து அமித்ஷாக்கு எதிரான ஒரு யாத்திரையா தான் எடப்பாடி பழனிசாமி நடத்துறாரு. 7ஆம் தேதி வாக்கில் அவர் தமிழ்நாட்டுக்கு வர இருந்தார். அவருக்கான ப்ரோக்ராம்லாம் வகுக்கப்பட்டிருந்தது. அவர் வருவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி யாத்திரை அனௌன்ஸ் பண்ணிட்டார். அமித்ஷாவுடைய மிகவும் நெருக்கமான ஆதரவு பெற்றவர்னு சொல்ல போற எஸ்பி வேலுமணி, எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல். எஸ்பி வேலுமணி வந்து தன்னை முதல்வராக்க கோருகிறார். அதற்காக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்துகிறார். அமித்ஷாவை போய் நள்ளிரவில் பார்க்கிறார். இவரை வந்து வச்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு பிஜேபி ரொம்ப தயாரா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது. வேலுமணியும் அதே பேச்சுவார்த்தை தான் பிஜேபியோட நடத்திக்கிட்டு இருக்காரு. பிஜேபி 2 வருஷம் சீஃப் மினிஸ்டர், நான் 2 வருஷம் சீஃப் மினிஸ்டர். ஒவ்வொரு போலிங் பூத்லையும் 37 ஓட்டுக்கள் நாம் அதிகமாக வாங்கினால் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை வந்து நயினார் நாகேந்திரன் வந்து முன்வைக்கிறார். திமுகவை பாதிக்குன்றாங்க, சிலர் ஏடிஎம்கே பாதிக்குன்றாங்க, சீமானை பாதிக்குன்றாங்க. இல்லை, கருத்தாக தான் இருக்குது. விஜயோட அரசியல் பிரவேசம் வந்து டொனால்டு ட்ரம்பை பாதிக்கும். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மதன் சார். ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல திமுக வந்து ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரும் வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறாரு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியுது? யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஒரு மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலையின் சொந்தங்களே வாருங்கள் அப்படின்னு ஒரு மெம்பர்ஷிப் கேம்பெயின் பவர்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு. பாஜகவில் இருக்க எல்லாரையுமே வந்து அவர் ஒரு ஃபார்ம் கொடுத்து அவர் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து எலெக்ஷனுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான காலம் வந்துருச்சு. இப்போது திமுக வந்து அவங்களோட ஸ்டைலில் ரீச் பண்ணுறாங்க எல்லாரையும். அதிமுக வந்து அவங்களோட ஸ்டைலில் ரீச் பண்ணுறாங்க. உளுந்தூர்பேட்டையில் பேசும்போது கூட எடப்பாடி சொன்னார், 579 பாக பிரிவின் செயலாளர்களே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசுகிறார். அப்போது பாகம், பூத் கமிட்டி இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதிமுக வந்து பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுது. பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நம்ம ஜேபி அப்படின்ற ஜெயபிரகாஷ் அப்படின்ற மதுசூதனோட ரிலேட்டிவ் தலைமையில் நேற்று வந்து பிஜேபி நடத்துச்சு. ஒவ்வொரு போலிங் பூத்லேயும் 37 ஓட்டுக்கள் நாம் அதிகமாக வாங்கினால் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை வந்து நயினார் நாகேந்திரன் வந்து முன்வைக்கிறார். ஸோ எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால ஓரணியில் தமிழ்நாடு, அப்புறம் எடப்பாடியுடைய யாத்திரை, இந்த மாதிரி பல யாத்திரைகளை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்பதாக ஒரு சூழல் உருவாயிருக்குது. அவரே கூட அதை வந்து ஓப்பனாக சொல்றாரு, டெல்லியில் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாருங்க? இந்த யாத்திரையே முழுக்கவே வந்து அமித்ஷாக்கு எதிரான ஒரு யாத்திரையாக தான் எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறாரு. நீங்கள் நல்லா பத்திரிகைகளை பாருங்கள், அமித்ஷாவுடைய தமிழக விஜயம் கேன்சல் அப்படின்னு வரும். அப்போது இந்த 7ஆம் தேதி வாக்கில் அவர் தமிழ்நாட்டுக்கு வர இருந்தார். அவருக்கான ப்ரோக்ராம்லாம் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய விஜயத்தை கேன்சல் பண்ணியிருக்கார். அவர் வருவார் அப்படின்னு தெரிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி யாத்திரை அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவினாசியிலேருந்து. அப்போது பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய மிகவும் நெருக்கமான ஆதரவு பெற்றவர்னு சொல்ல போகிற எஸ்பி வேலுமணி, எஸ்பி வேலுமணி வந்து எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல். எஸ்பி வேலுமணி வந்து தன்னை முதல்வராக்க கோருகிறார். அதற்காக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்துகிறார். கட்சிக்காரர்கள் கூட்டத்தை நடத்துகிறார். கட்சி ஆதரவாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறார். தமிழகம் முழுக்க செல்கிறார். அமித்ஷாவை போய் நள்ளிரவில் பார்க்கிறார். அவர் போய் பார்த்த பிறகு அவர் ஒரு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகு நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை இல்லாமல் அவர் ஒரு பேட்டி அளிக்கிறார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.
விஜய் வந்து வருவார், காலம் அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓபியும் திரட்டி கொடுக்குறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும்பொழுதும் இப்போ எடப்பாடி வந்து தன்னுடைய பிரச்சார யாத்திரையை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கிறாரு பகலில், நைட்டில் மிதுன் வந்து அதுக்கு சாவி கொடுத்து அந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி எந்த கும்பனாலும் அதிமுகவை அசைக்க முடியாது அப்படின்றதும், அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது என உளுந்தூர்பேட்டை கூட்டத்தில் அவர் அறிவித்ததுக்கு நேர்மாறாக தான் அமித்ஷாவோட நிலை என்பது இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து தான் இந்த யாத்திரையை தொடங்கியிருக்கார், கொண்டு போகிறார். ஓகே, சீட் ஷேரிங்லாம் வந்து சீக்கிரமாக முடிக்கணும், எடப்பாடியை நம்ப முடியாது, எந்த நேரத்துலையும் வந்து கலந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் விரைவுபடுத்தணும் என்பதாகலாம் ஒரு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. அவங்க சீட் ஷேரிங்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரா அப்படின்ற கேள்விக்கு வந்து எடப்பாடி நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது சீட் ஷேரிங் வந்து விஜய் வராமல் சீட் ஷேரிங் பண்ண முடியாது. இப்போது பாஜக 40 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜக 40, விஜய் வந்து அவருக்கு ஒரு 50, 90, பாமக வந்து அதுக்கு ஒரு 15 இல்லை 20, அந்த மாதிரி போகுது. இப்போ பாமகவோட சீட்டு 70 சீட்டு விஜய் தர முன் வந்திருக்காரு அன்புமணிக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. அதை தாண்டி இருக்கக்கூடிய சீட்டுக்களை வந்து பாஜக கூட்டணியிலேருந்து பெறணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்குது. இதுக்கிடையில் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போய்விடுவார் அப்படின்ற மாதிரி ஏசியங்கள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணிக்கு போகுமா பாமக, அல்லது விஜய் கூட்டணிக்கு போகுமா, அல்லது அதிமுக கூட்டணிக்கு வருமா அப்படின்ற மாதிரி ஏசியங்கள் பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கட்சிகள் வந்ததுன்னா அதிமுக 100 சீட்டுக்கு கீழே தான் நிற்க வேண்டியிருக்கும். அப்போ எப்படி நீங்கள் வந்து கூட்டணி பேரத்தை வந்து கூட்டணி சீட்டை வந்து முடிவு பண்ணுவீங்க? கூட்டணி சீட்டு வந்து பிப்ரவரிக்கு மேலே தான் முடிவு செய்யப்படும். இப்போ எஸ்பி வேலுமணி அவர் தனியாக ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு என்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவருக்கு வந்து மொத்தமாக அப்படி ஒரு செல்வாக்கு இருக்குமா? இப்போ எடப்பாடிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கிறது மாதிரி எஸ்பி வேலுமணிக்கு அப்படி உண்டா? அவர் கோவை பகுதியில் மட்டும்தான் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, பிற பகுதியில் தனிப்பட்ட முறையில் கூட அவருக்கு செல்வாக்கு கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாங்க. இப்போ சென்னையில் 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, டி நகர் சத்யா, ராஜேஷ்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ முந்தா நாள் ஒரு மாவட்ட செயலாளர்களை வச்சு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு. லீலா பேலஸில் வந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. அதே மாதிரி இப்போ பிஜேபியில் இருக்க டாப் பிராஸில் இருக்க எல்லாரையும் வச்சுருக்காரு. அவங்க அண்ணன் வந்து அன்பரசன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு காஃபி போசா சட்டத்தில் பாதிக்கப்பட்டவராக அவர் வந்து வழக்குகளில் இப்போ சிக்கியிருக்காரு, ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் பிரமுகர் வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது. அவர் சிங்கப்பூர், மலேசியாலாம் பேஸ் பண்ண அதிபர். அவருக்கும் வேலுமணிக்கு இடையில கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ வேலுமணி வந்து இல்லாத ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியல்லே இருக்காது. உள்ளாட்சித்துறையில் வந்து 50 ஆண்டு காலம் காணாத வளர்ச்சியை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு அவர் பகிரங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. 50 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலமும் இருக்குது, எம்ஜிஆர் ஆட்சி காலமும் இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை விட, புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியை விட சுகுணாபுரம் பழனிசாமி வேலுமணி உடைய ஆட்சி வந்து ரொம்ப உள்ளாட்சி வந்து மிக சிறந்த நிர்வாகமா? சுகுணாபுரத்தில் ஒரு சுகுணா மோட்டர்ஸ்ன்ற ஏழை தொழிலாளியும் சத்துணவில் வேலை பார்த்த ஒரு அம்மாவோட மகனாகவும் பிறந்த வேலுமணி, அவருடைய பரிணாம வளர்ச்சி வந்து இன்னைக்கு பல லட்சம் கோடி இருக்குது காசு, பல லட்சம் கோடி காசு. உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்ததில் கான்டாக்டு, போலீஸை முழுக்க முழுக்க நிர்வாகம் பண்ணது வந்து போன எலெக்ஷனில் இவர் தான். போலீஸ் மூலமாக காசு எடுத்துன்னு போய் கொடுத்தது வந்து இப்போது நடவடிக்கை உள்ளானார் ஜெயராம்னு ஒரு ஏடிஜிபி, அவர் மூலமாக ஒரு காசு விநியோகத்தில் ஈடுபட்டார்னு பல அலிகேஷன்ஸ் அவர் மேலே இருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெட்வொர்க் என்பது இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லை, ஆனால் ஒரு முதல்வராக 4.5 வருஷம் அவர் நீடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டி போட்டு ஒரு 75 பேரை ஜெயிக்க வச்சு எதிர்கட்சி தலைவராக ஆனவர். ஆக மொத்தம் மக்களுடைய அங்கீகாரம், ரெகக்னிஷன் அவருக்கு இருக்கு.
இவர் வந்து கோவையில் திமுக ஜெயிக்காம 11 எம்எல்ஏக்களை மட்டும் ஜெயிச்சு தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தவர் இவர். திமுகவே ஜெயிக்க முடியாத அளவுக்கு திமுகவை தோக்கடிச்ச ஒரு தலைவர் அப்படின்னு இருந்தது. அதெல்லாம் பார்லிமெண்ட் தேர்தலில் அடி வாங்கிருச்சு, டோட்டலாக அடி வாங்கிருச்சு. 0/40 தானே, மொத்தம் 234 தொகுதிகளில் 7 தொகுதிகள் தானே அதிமுக வாக்கு சதவீத அடிப்படையில் வின் பண்ணக்கூடிய தொகுதியாக இருந்தது. பாக்கி எல்லாத்துலேயும் திமுக தானே ஜெயிச்சுது. அதனால பாராளுமன்ற தொகுதியில் வாங்கின அடியோடு அது காலி. ஆனால் இவரை வந்து வச்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு பிஜேபி ரொம்ப தயாராக இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி ஆட்சியோ வேற எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு அவர் நவுந்து போயிடுவார். போன தடவை அண்ணாமலையை காரணம் காட்டி கூட்டணியிலேருந்து விலகினார். அதனால நயினார் நாகேந்திரன் இந்த முறை அதுக்கான சான்ஸே கொடுக்கல. எடப்பாடி எங்கே போனாலும் நாங்கள் வருவோம், எங்கே நடந்தாலும் நாங்கள் வருவோம், எங்கே நின்னாலும் நாங்கள் வருவோம், எங்கே படுத்தாலும் கூடவே படுப்போம்னு அவர் போகிறார். இப்போ இந்த பயணத்திலே கூட இருக்கிற அப்படியே எல் முருகன், வானதி சீனிவாசன், அப்புறம் நயினார் நாகேந்திரன் எல்லாரும் இருக்காங்க. கூடவே வேலுமணியும் இருப்பார். வேலுமணியை எடப்பாடி கூப்பிடவே இல்லை, ஆனால் வேலுமணி வந்திருக்காரு. அவருடைய கல்யாணத்துக்கு, மகளுடைய கல்யாணத்துக்கு கூட இவர் வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிற பிரச்சனை எல்லாம் கூட இருந்தது. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, எடப்பாடியை வெறும் ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிட்டாரு, கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை. ரைட்டா? அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு. அவர் கட்சிக்காரங்களை எல்லாரையும் கூப்பிட்டாரு, கறி விருந்து போட்டாரு, விருந்து கொடுத்தாரு, மிரட்டினாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. அப்படிலாம் நிறைய சீன்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு. அதிமுகவுக்கு பொதுவாகவே வந்து மத்திய பகுதியிலும் தென் பகுதியிலும் பெரிய அளவில் அடி வாங்கிருச்சு, முக்குளத்தோர் ஓட்டு அப்படின்றதே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டேமேஜ் வந்திருக்கு இல்லையா? அப்போ அதை தாண்டி அவங்களால வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ண முடியுமா? 2021 66 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுது. ஒன்னா இருந்தாங்க, இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்னா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு சூழலும் வேற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியான சூழல்களே இல்லை. பெரிய அளவில் டேமேஜ், அவங்க எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க. பிஜேபி கூட சேர்த்ததுனால இன்னும் டேமேஜ் அப்படின்னும் போது வர்ற தேர்தலில் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க நம்புறது வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் நம்புறாங்க. அதான் பிரியுது இல்லையா? சீமான் கொஞ்சம் பிரிப்பாரு, விஜய் கொஞ்சம் பிரிப்பாரு. விஜய் வந்து திமுக வாக்குகளே பிரிப்பார். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகள், அதை வந்து விஜய் பிரிக்க மாட்டார். விஜயோட ஏம் வந்து திமுக வாக்குகள், திமுகவுக்கு விழக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள். அதுக்கு தானே அவர் போய் உட்காந்து களிமாலாம் பாடினார். குல்லா போட்டு உட்காந்து களிமாலாம் பாடி நோன்பு கஞ்சிலாம் திறந்து வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக கேஸ் போட்டு ஒரு முஸ்லீமாவே மாறினார்ல. ஜோசப் விஜய்ன்றது அவருக்கு இயல்பாக மைனாரிட்டிகள் மத்தியில் வாக்குகள் வந்து பெறப்படும். ஏன்னா அவர் கிறிஸ்டின் ஆர்சி, அதனால் அவருக்கு அந்த வாக்குகள் பெறும். அப்படியே இஸ்லாமிய வாக்குகள் அப்படியே கொஞ்சம் தொலைவு போனோடனே இப்போ என்ன பண்ணுறாரு, நான் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறேன், என்னுடைய கொள்கை எதிரி, பெரியாரையும் அண்ணாவையும் பேசிட்டு வந்து கட்சியெல்லாம் நடத்த முடியாது. தமிழ்நாட்டில் வகுப்புவாத கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி வந்து மத அடிப்படையில் பிளவுவாதம் நடத்தக்கூடிய கட்சி, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அப்படியே திமுக பாஜகவை எதிர்த்து ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கிறத அதை அப்படியே சந்தில் சிந்து பாஞ்சு உழப்பு வந்து அதை எடுக்கலான்னு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஆக மொத்தம் இவரோட ட்ரை முழுக்க திமுக ஆதரவு வாக்குகள், திமுக வாங்குற ஓட்டை குறைக்கணும். அதே நேரத்தில் இவங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள், இப்போ எடப்பாடி நம்பி இருக்கிறது வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை தான் அவங்க நம்பியிருக்காங்க. 2026 தேர்தல் அப்படின்னும் போது திமுக அவங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்குது, தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னாலும் கூட ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை வந்து உருவாயிருக்குது, ஒரு எதிர்ப்பலை உருவாயிருக்குது அப்படியும் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஓர்நீர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை வந்து பண்றாங்க. மக்களை சந்திக்கும் போது அது விமர்சனங்களை எல்லாம் சந்திச்சு போறதுங்கிறது ஒரு கடினமாக கூட இருக்கலாம். அப்ப தேர்தல் அது பாதிக்கும் என்பதான ஒரு விமர்சனங்கள்லாம் வருது. ஓரணியில் தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்ல சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். இப்போ எடப்பாடியுடைய பயணம் கூட சில பொதுக்கூட்டங்கள், பஸ் பயணம், ரோட் ஷோ அப்படி போகுது. ஓரணியில் தமிழ்நாடு அப்படி கிடையாது. ஓரணியில் தமிழ்நாட்டில் வீட்டுக்கு வீடு வந்து உடன்பிறப்புகள் போகிறாங்க. போயிட்டு பாஜக அரசு வந்து தமிழகத்துக்கு செய்த துரோகத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் அவங்கள வந்து திமுகவில் மெம்பர்ஷிப் சேர்க்குறாங்க. 2 கோடி உறுப்பினர் டார்கெட் வச்சிருக்கிறாங்க. 2 கோடி உறுப்பினர்ல 2 கோடி வீடுகள் டார்கெட், 2 கோடி குடும்பங்கள் டார்கெட். அதில் உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் வராங்கன்றது அதுக்கப்புறம் தான் அது முடிவு பண்ணப்படும். ஸோ இது வந்து பெண் அமைப்பு, ஐபேக் அமைப்பு,
திமுகவுடைய ஐடி விங்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இன்டராக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கு போட்டியாக தான் எடப்பாடி, பாஜக ஐடி விங்கு, அதிமுக ஐடி விங்கு இவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க. எடப்பாடியுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்து எடப்பாடிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை. இங்கே வந்து பெண் அமைப்பு இருக்குது, ஐபேக் இருக்குது. அந்த மாதிரி திமுகவுக்கு எங்கெங்கே தொகுதியில் லேப்ஸ் ஆகுதோ அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய செட்டப் வந்து இன்ஜினியரிங் செட்டப் வந்து திமுகவில் இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு இன்ஜினியரிங் செட்டப் வந்து அதிமுகவில் இல்லை. அதுதான் எடப்பாடியுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அவங்க ஐடி விங்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஐடி விங் வந்து அவங்களுடைய ஒர்க்கு ரொம்ப மைனஸாக இருக்குது. அது வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஆனால் வாக்கு சாவடி முகவர்கள், வாக்கு சாவடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க. சென்னை நகரத்தில் வந்து வாக்குச்சாவடி முகவர்களை வந்து யாருமே பண்ணல, ரைட்டுங்களா? புதுசாக போட்டிருக்காங்க விஎஸ் பாபுன்னு ஒருத்தர், அவர் ஒண்டி தான் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பாக்கி 4 மாவட்ட செயலாளர்களும் சென்னை நகருக்குள்ளே பண்ணவே இல்லை. சில ஃபோன் கால்களை முன்னாடி சென்னை நகரில் எடுத்தவங்கள எடுத்து ஃபோன் கால்லாம் எடப்பாடியே செக் பண்ணும்போது 10 ஃபோனை செக் பண்ணால் 5 ஃபோன் வந்து நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் போச்சு. நொந்து போய் வச்சிட்டார் அவர் ஃபோனை. என்னப்பா மெம்பர்ஷிப் சேர்த்துருக்கீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க, ஃபோன் வந்து பங்களாதேஷுக்கும் நேபாளுக்கும் போகுது அப்படின்னு. ஸோ இதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இது வந்து மிலிட்ரியாக பண்ணணும், அதுக்கான விஷயங்களோட இறங்கணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே தம்பி விஜய்ன்ற ஆள் என்ன முடிவு எடுக்கிறார் அதை பொறுத்து தான் இருக்குது. விஜய் வந்து அமித்ஷா சொல்கிற மாதிரி ஒரு 2 ரெய்டு விட்டு விஜய் நீ வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்துருன்னா வந்துடுவார். அவர் வந்துட்டாருன்னா அதோட ட்ரெண்டு வேறு, வரலன்னா அதோட ட்ரெண்டு வேறு. வரலன்னா அவர் நிற்கும்போது அவர் யார் வாக்கு பிரிக்கிறாரு அப்படின்றது அது ஒரு பெரிய ட்ரெண்டு. இப்போ சீமானோடைய வாக்குகள் உடையுதா இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி சீமானோட வாக்குகள் உடையுதா, விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் உடையுதா, இல்லை எந்த கட்சி வாக்குகளை வந்து விஜய் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாரு? பாமகவே கொஞ்சம் பயப்படுறாங்களே. பாமக உடையுதா இல்லையா? பாமக ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்ம நேரு பேசுகிறார் இல்லையா, பாமக வந்து பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் திமுகவுக்கு சாதகம்னு பேசுகிறார். பாமக இட்ஸ் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ், அது முடிஞ்சு போச்சு. ராமதாஸுக்கு தான் வாக்கு, ராமதாஸ் இல்லைன்னா அந்த கட்சிக்கு மரியாதையே கிடையாது. எவனும் ஓட்டு போட மாட்டான், திரும்ப போக மாட்டான், நோட்டாக்கு கீழே தான் போவாங்க. ஏதோ தேர்தல் கமிஷன் புண்ணியத்தில், பாஜக புண்ணியத்தில் மாம்பழத்தை வேணால் வாங்கின்னு அன்புமணி வரலாம், மாம்பழத்தை வாங்கின்னு வரலாமே தவிர சக்கரைன்னு பேப்பரில் எழுதுனா அது என்ன இனிக்கவா போகுது? மாம்பழத்தை வாங்கின்னு வேணால் காட்டலாமே தவிர வாயில் வச்சேன்னா அது மாம்பழமாக இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த தேர்தல் என்பது, வரக்கூடிய தேர்தல் என்பது நீங்கள் யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு விதமான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். ஆனால் விஜய் வந்து அதிகமாக சீட்டு கேட்குறாரு, அவர் கேட்குற அளவு வந்து அதிகமாக இருக்குது. துணை முதலமைச்சர் கேட்குறாங்க, 2.5 வருஷம் இவர் முதலமைச்சர், 2 வருஷம் விஜய் முதலமைச்சர், இப்படியான பேச்சுகளும் இருந்ததுனால தான் நாங்கள் விலகி வர வேண்டிய சூழல் வந்ததுலாம் அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பேச்சு வந்து முதல்ல இருந்தது விஜய்க்கும் அதிமுகவுக்கும் இடையில. 2.5 வருஷம் அவர் முதலமைச்சர், 2.5 வருஷம் இவர் முதலமைச்சர். வேலுமணியும் அதே பேச்சுவார்த்தை தான் பிஜேபியோடு நடத்திக்கிட்டு இருக்காரு. பிஜேபி 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர், நான் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர், எனக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, என்னை முதல்வர் வேட்பாளர் ஆக்குங்கன்னா போய் அமித்ஷா கிட்டேயும் இவங்ககிட்டையும் பேசுகிறாரு. இப்போ பிஜேபியே முதலமைச்சர் 2.5 வருஷம்னு வரும்போது விஜய் 2.5 வருஷம் முதலமைச்சர்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான். விஜய் அதிகமான சீட் தானே கேட்பார். அவரோட ஸ்ட்ரென்த்து நான் ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. 20லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிச்சது கிடையாது. மொத்தம் தமிழ்நாடு முழுக்க ஜெயித்த கவுன்சிலர்கள் 11 பேர் தான் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து. அவ்வளோதான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 11 கவுன்சிலர்கள் வந்து எப்படி 20% வாக்குகளை பெற்றிருக்க முடியும்? பெற்றிருக்க வாய்ப்பில்லை. பார்லிமெண்ட் தேர்தலையும் நிற்கலை, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நிற்கலை, ஈரோடு இடைத்தேர்தலையும் நிற்கலை, எந்த இடைத்தேர்தலையும் நிற்கலை. நிற்க போகிறது நேரடியாக வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்க போகிறாங்க. அப்படின்னும் போது விஜயுடைய ஸ்ட்ரென்த் வந்து எப்படி ஒரு கால்குலேட்டட் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும்?
இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆகவே 2 வருஷம் அவர் 2 வருஷம் இவர் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அது நடக்காது. ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்கலை. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நாங்கள் வந்து உறுதியாக வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு செயற்குழு கூடி அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய் தலைமையில தான் முதலமைச்சர் அப்படின்னும் போது, அவர் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னும் போது, இதுல இப்ப நிறைய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும்ல. இப்போ அதிமுகவிலையும் பிஜேபி கூட்டணியில சரியான சீட்டு கிடைக்கல, திமுக கூட்டணியில சரியான சீட்டு கிடைக்கல அப்படின்னா ஒரு அதிருப்தியாளர்கள் வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது இல்ல? அவங்களுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு. திமுகவில் வந்து திமுகவை தவிர பாக்கி எல்லா கட்சியும் விஜய் கூட்டணிக்கு வந்துடும் ஒரு எதிர்பார்ப்பு. திமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து மாறி திமுக இடத்த வந்து தாவேகா, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், மதிமுக, காங்கிரஸ் அப்படி வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கு, சீமானோட கூட்டணி அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு எதிர்பார்ப்பு அன்புமணி, தேமுதிக உட்பட மக்கள் நல கூட்டணி பேட்டர்ன்ல ஒரு கூட்டணி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி. அதில் வந்து விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியிலேருந்து கண்டு விஜயோட கூட்டணிக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு அவங்க மத்தியில் பிரம்மாண்டமாக இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் தான். இதெல்லாம் நிறைவேறுமா இல்லையா அப்படின்றது வந்து காலம்தான் பதில் சொல்லும். இதுல இன்னொன்னு சொல்லப்படுது இல்லையா, இப்போ விஜய் வந்து நிரூபிக்கப்படாது அது இதுன்னு இருந்தாலும் கூட அவருக்கு வந்து எல்லார் வீட்லயும் ஓட்டு இருக்குது, இளைஞர்கள் மத்தியில ஓட்டு இருக்குது. நீ எந்த வீட்டுக்கு போனாலும் விஜய்க்கு 2 ஓட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க இல்லையா? இது யதார்த்தம் தானே? அது யதார்த்தம். எந்த அளவுகோல் இருக்கு, எந்த சர்வே இருக்கு இது வரைக்கும்? இல்ல ஜென்ரலா அப்படி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜென்ரலா கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தானா அது உண்மையாயிடுமா? ஜென்ரலா ஒருத்தர் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் வந்து மாவீரன், நான் வெளில வந்தேன்னா ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டே இருப்பான் ஒரு ஆத்தோரமா, நான் எழுந்தேன்னா அவ்வளோதான். ஒருத்தர் என்ன பண்ணுவான், நீ எழுந்தேன்னா அவ்வளோதான் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்க, ஊரே உன்னை பார்த்து பயப்படுது, நீ எழுந்துதான் நில்லு அப்படின்னு சொல்லி தூக்கிடுவான் உட்காந்துக்கிறவனை. 2 காலம் இல்லை அவனுக்கு. அந்த கதை தான் விஜய். ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா விஜய் இது என்ன பண்ணுவீங்க? கமல்ஹாசன் மாதிரி. கமல்ஹாசன் பயங்கரமால வந்தார், என்ன ஆச்சு? அவருடைய ஓட் பேங்க் என்னாச்சு? சீமானோட ஓட் பேங்க் என்னாச்சு? 8.33 தானே. சீமானுக்கு வந்து இப்போ எங்கள் அண்ணா ரவீந்திரன் துரைசாமி கணக்கு போட்டு எழுதுறத பார்த்தா ஒரு சீமானோட ஓட் பேங்க் எப்படி ஒரு 25-30 தாண்டி 50 நெருங்கிட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய ஓட் பேங்க் வந்து இருக்குது சீமானுக்கு. எடப்பாடி பழனிசாமியோட ஓட் பேங்க் காலி, திமுகவுடைய ஓட் பேங்க் காலி அப்படின்னு அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்போ சீமானோட ஓட் பேங்க் எவ்வளோ? சீமானோட ப்ரூவன் ஓட் பேங்க் 8.33% தான். விஜய்க்கு அதுவும் இல்லை. இப்போ சீமானுடைய வாக்கு அப்படின்றது 8.33 அப்படின்னாலும் கூட அடுத்த தேர்தலில் அது வந்து பெரிய அளவில் அடி வாங்குறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் ஓட்டர்ஸ் தான் சீமானுடைய ஓட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க, அது பெரிய அளவில் பாதிக்கும் அப்படியான ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது இல்லை? அது உண்மைதானா? விஜயோட ஓட்டர்ஸ் தான் சீமானோட ஓட்டர்ஸ்னு யார் சொன்னது? அந்த ஏஜ் குரூப் வச்சு சொல்றாங்க. இது வந்து அந்த கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அந்த லெவல்ல உள்ளவங்க. அவன் தமிழ் தேசிய உணர்வுல வந்தானா சீமானோட வாக்கு வங்கியை தானே இருப்பாங்க. எப்படி விஜயோட வாக்கு வங்கியை வருவான்? தமிழ் தேசிய உணர்வு, அந்த உணர்வுகளோட சீமான் சொல்லக்கூடிய தத்துவங்களால் ஆகர்ஷிக்கப்பட்டு மரத்துல கயிறு கட்டி ஏறி கல்லு குடிக்கிறவனா இருந்தா அவன் எப்படி மாறுவான்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நைக் ஷூ போட்டு மேலே ஏறுற ஒரே கல் குடிக்கிற ஆள் இவர் தான், அண்ணன் தான், சிஎம்மான் தான். கல் வந்து இயற்கையான உணவு, கல் தாய்ப்பாலுக்கு சமம்னு ஜான் பாண்டியன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அது நீங்கள் விஜய் ஓட்டு யாருன்னு இது வரைக்கும் சயின்டிஃபிக்காக ப்ரூவே கிடையாது, எந்த விதமான டெஸ்ட்டும் கிடையாது. திமுகவை பாதிக்குன்றாங்க, சிலர் ஏடிஎம்கே பாதிக்குன்றாங்க, சீமானை பாதிக்குன்றாங்க, இல்லை கருத்தாக தான் இருக்குது. டொனால்டு ட்ரம்ப்பை கூட பாதிக்குங்க. விஜயோட அரசியல் பிரவேசம் வந்து டொனால்டு ட்ரம்ப்பை பாதிக்கும். விஜயும் எலான் மாஸ்க்கும் அடுத்து கூட்டணி வைக்க போகிறாங்க. எலான் மாஸ்க் வந்து அதுக்கு தான் 3வது அணியாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு பார்ட்டியை, விஜய் வந்து கூட்டணியில் சேர்க்கணுன்றதுக்கு தான். எலான் மாஸ்க் அணி வந்து தமிழ்நாட்டில் போட்டி போகிறதுக்கு விஜய் தான் பால் அமைச்சு கொடுக்குறாரு. இப்படி கூட சொல்லலாம். விஜயை பற்றி நான் வேணா சொல்லிட்டு போகலாம், வானமே இல்லை. அது வந்து ப்ரூவன் விஷயமே கிடையாது.
பிரசாந்த் கிஷோர் வந்து நான் விஜயோடைய ஆலோசகர் என்ற நிலையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். பீகார் தேர்தலை ஒட்டி என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். தற்காலிக விலகல் தானா இல்ல இது ஆகாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரா? துட்டு கொடுக்கணும் பிரசாந்த் கிஷோருக்கு. அவர் எடப்பாடிக்கும் ஆலோசகராக வந்தார். ஆலோசகராக வந்தோடனே அவர் கேட்ட தொகை கொடுக்கல. ஆலோசகராக வரேன்ற ஒரு அறிவிப்புக்கு மட்டும் ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்க எடப்பாடி சைட்லேருந்து. அதுக்கு மேலே அவருக்கு தொகை கொடுக்கல. அவருக்கு வந்து வார வாரம் ஃபீட் பண்ணணும், வார வாரம் அவருக்கு தொகை கொடுக்கணும், வார வாரம் மீட்டர் அவுக்கணும். ஒரு 8-10 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கான விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மெக்கானிசம் வந்து விஜய்கிட்ட இல்லை. அதனால் அவர் வந்து விலகிட்டார். அவர் தான் 20% வாக்குகள் வந்து விஜய்க்கு இருக்குது. தமிழகத்தில் விஜய் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார். பிரசாந்த் கிஷோரை வச்சு ஒரு மேடையெல்லாம் போட்டுலாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு மேடை அமைச்சு விஜயோட பெருமைகள்லாம் தமிழ்நாட்டில் சொல்லி தீர்த்தார். அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோரே ஓடி போயிட்டாருன்னா அப்போ இனிமே போட்டு யார் இருப்பா, அவரோட யார் ஓடாமல் இருப்பா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.